அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கம். அடியேன் புதிய பெரிய சித்தாவர்மா வைத்தியர். இந்த காணொலியில் பிரம்மி கிரதம், பிரம்மி நெய் அப்படின்னு ஒரு அற்புதமான மருந்து. அது நம்ம அதுக்கு தீர்க்கும் நோய்களையும் செய்முறையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ தகவல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவ வாழ்வுகளையும் சித்த மருத்துவ கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்குமான வீடியோ இது, தகவல் இது. மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை அடியேன் இதன் வழி தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமங்களில் பாடல்களில் ஒரு பாடல் சொல்லுவாங்க, மனிதனுக்கு வந்த நோயெல்லாம் மனதால் வந்த நோயடா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. மனம் என்று ஒன்று இருப்பதனால தான் மனிதன் அப்படி என்று, மனம் இருந்த மகிமையடா முக்தியாச்சின்னு சட்டமுனிவர் சொல்லுவார் சித்தர். இப்போ மனம்தான் எல்லா நோய்களுக்கும் ஒரு காரணமாகும். மனம்தான் இந்த உடலை இயக்குவதற்கு ஒரு காரணமாகவும் அமைகிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் ஆகவங்க தான் நிறைய பேர். உடலால் பாதிக்கப்பட்டவங்க குறைவானவர்கள், மன ரீதியால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். இப்போ எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனம்தான் அப்படின்னு நம்ம மருத்துவத்திலையும் இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காக தான் நமக்கு வர்மம் அப்படின்ட்டு வர்மம். ஏன்னா வர்மம் என்றால் வாசி. மண்மனம் எங்கு உண்டோ வாயு அங்கு உண்டுன்னு திருமந்திரம் சொல்லுது. மனம் எங்க இருக்குதோ அங்க வாசி இருக்கும். வாசினால் உயிர். உயிர் எங்க இருக்குதோ அங்க ரத்த ஓட்டம் இருக்கும். ரத்த ஓட்டம் எங்க இருக்குதோ அங்க ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் எங்க இருக்குதோ அங்கதான் வாழ்க்கை இருக்கும். இப்ப மனம் எங்க தவறான வழி போதா, வாசி, நம்முடைய வாசி அங்க போயிடும். அதாவது உயிர் அங்க போயிடும், ரத்த ஓட்டமும் அங்க போயிடும். சக்தி, உயிராற்றல், லைஃப் எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ மனதை பக்குவப்படுத்தி, வள்ளலார் சொல்லுவாரு, மனதை வசப்படுத்தும் வழித்துறை கற்று அறியுங்கிறார். மனதை வசப்படுத்துற வழியை நீங்க தெரிஞ்சுக்கிறார். ஏன் அவ்வளவு மனதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தனாக்க, இந்த மனம் படுகின்ற பாடுதான் அவ்வளவு பாடா இருக்குது. அதனால இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு, மனதை வசப்படுத்துவதற்கு, மனதை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு, மனதை ஆனந்தத்தில் திளை வைக்கக்கூடியது, மனதுல ஞானத்தை, அறிவை வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் பிரம்மி கிரதம் அல்லது பிரம்மி நெய் அப்படின்னு சொல்லுவது. இந்த பிரம்மி நெய் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீர் பிரம்மி அப்படின்னு ஒரு மூலிகை. இந்த தண்ணியில தான் நிறைய இருக்கும். ஆட்டோரங்கள் ப்ளூ கலர், ஊதா கலர் பூ பூத்த ஒரு நீர் பிரம்மி ஒரு மூலிகை. இந்த பிரம்மி தான் பிரம்மத்தை சரி செய்வதனால் அது பேர் பிரம்மி. பிரம்மம் அப்படின்னா பிரம்மத்தை, பிரம்மனா மூளை, அறிவு, ஞானம், அது சரி செய்வதனால் அதுக்கு பிரம்மி அப்படின்னு பேர். அது நீர் பிரம்மி. பசு நெய், வசம்பு, திப்பிலி, கோஷ்டம், இந்துப்பு, மலை நன்னாரி, வெண்கடுகு, மகாளி கிழங்கு, இந்த நெய்யும் இந்த பிரம்மி சாரும் மட்டும் எடுத்து வச்சுட்டு, மற்ற கடைசருக்கு எல்லாமே நீங்க சம அளவுக்கு எடுத்து இரவே ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா அரைச்சிடணும். தண்ணியில ஊற வச்சு நல்லா அரைச்சிடணும். அப்புறம் நீர் பிரம்மி எடுத்து, நீர் பிரமிக்கு சாருக்கு சம அளவுக்கு நெய் எடுத்து, அப்புறமா அந்த கடைசரக்கு எல்லாத்தையும் அரைச்சி வச்சு கடைசரக்கெல்லாம் போட்டு ஒன்றாக காய்ச்சிட்டு, அந்த நெய் எவ்வளோ அளவு, நெய்னா ஒரு 2 லிட்டர் போட்டு காய்ச்சோன்னா அந்த 2 லிட்டர் அளவுக்கு தான் அது வரைக்கும், அதான் பதம். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் தண்ணி, அதுக்கு நெய் கெட்டுடும். ஸோ அந்த பக்குவத்தில் எடுத்து இறைய வச்சுக்கிட்டு, மறுநாள் காலையில் அதிகாலையில் ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம். இல்லை உங்கள் உணவில் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி, இது இட்லி சாப்பிட்றீங்க, அதில் சுட்டு சாப்பிடலாம். என்ன சார் நடக்கும்? முதல்ல இது போயிட்டு பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்ரியை இது குளிர்ச்சிப்படுத்தும். பிட்யூட்ரியில் இருக்குல்ல ஹைப்போதாலமஸை இது குளிர்ச்சிப்படுத்தும். செல்லை இது புதுப்பிக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும், உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு மெமரிஸ் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த மெமரியில தான் அந்த உறுப்பு எப்படி செயல்படணுங்கிறது அந்த ஸ்பேஸ்ல தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது. இப்ப அந்த ப்ரோக்ராம், அந்த ஸ்பேஸை இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய கழிவுகள் அந்த ஸ்பேஸை அடைச்சிக்கிட்டா அந்த உறுப்பு தான் என்ன செய்யணுங்கிறதே தெரியாது. கிட்னியை அந்த இன்ஃப்ளமேஷன் அடைச்சிக்கிட்டா கிட்னிக்கு யூரியா நம்ம வெளியே தரணும், யூரிக் ஆசிடை வெளியே தரணும், கிரியேட்டினை வெளியே தரணும், புரோட்டீனை ஃபில்டர் பண்ணி வைக்கணும். அப்படிங்கிற மெமரி லாஸ் ஆகிடும். எப்படி இது அந்த இன்ஃப்ளமேஷன் போய் சேர்த்துனா, உடம்புல அதிகப்படியான உஷ்ணத்தினாலே அங்கே போயிட்டு இன்ஃப்ளமேஷன் சேருது. ஒரு பக்கம் வேற என்ன கழிவுகள், ஒரு பக்கத்தில் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய பித்த நீர்கள், பித்த கழிவுகள் அதில் சேர்ந்துருது.
அப்ப இந்த பித்தக்கழிவு சேர்ந்துட்டா அந்த உறுப்புகளுக்கு அந்த மெமரி செய்ய தெரியாது. இப்ப இந்த பிரமிக்கிறது என்ன செய்யுதுனாக்கா உங்களுக்கு பிட்யூட்டரிய மூளையை குளிர்ச்சிப்படுத்தி அறிவை விருத்தி செய்யுது, ஞானத்தை விருத்தி செய்யுது. இது வந்து ஞான மூலிகைன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிரம்மத்தை சேர்த்து பிரம்மனை அடைவதற்கு இது ஞானம் வேணும்னா இந்த பிரம்மி விற்கிறத சாப்பிடுங்கிறாங்க. உங்களுக்கு பெரிய ஞான அறிவுகள் வரணும்னா இந்த மூளை வந்து குளிர்ச்சியாகணும். ஏன்னா என்னைக்கு பார்ப்பீங்க மூளை வாழ்க்கை மனநிலை குளிர்ச்சியாக இருந்தால் வாழ்க்கையில மேலே போயிடுவோம். ரொம்ப பதட்டமாகறோம், ஓடுறோம், உடையறோம், வாழ்க்கையில் அப்படியே தான் இருப்பாங்க. ரொம்ப பொறுமையா அமைதியா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு 2 ஒர்க் இருக்குது. இந்த ஹார்ட் ஒர்க் பண்றவங்க வாழ்க்கை ஃபுல்லா உடலை உழைச்சிக்கிட்டு மன உழைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க சில பேர். ஸ்மார்ட் ஒர்க் அவங்க பார்த்தீங்கன்னா வேலை வாங்குவாங்க, அவங்க உழைக்க மாட்டாங்க, அவங்களுக்காக 4 பேர்த்து உழைக்க வைப்பாங்க. பணம் அவங்க பின்னால போகாது, பணத்தை இவங்க பின்னாடி வைப்பாங்க. இது ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு மூல காரணம் மூளை தான். அந்த மூளையை குளிர்ச்சிப்படுத்தினா நமக்கு தான் பிரமிக்கிறத நீங்க வந்து சாப்பிடணும். எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? லைஃப் ஃபுல்லா சாப்பிடலாம். யாரெல்லாம் சாப்பிடலாம்? சின்ன 5 வயசு குழந்தைல இருந்து 70 100 வயசு வயசானவர் வரைக்கும் சாப்பிடலாம். யாரு வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து ஒரு காய கற்ப மருந்து. செல்ஸை வந்து புதுப்பிக்குது, மூளையை குளிர்ச்சிப்படுத்துது. குடும்பத்துல சண்டை, ஹைப்பர் டென்ஷன் ஏறுறது, சண்டை, பிசினஸ்ல கோளாறு, ஒரு வேலை செய்யறதுல மூளை சரியா போகிறதுல டென்ஷன், வேலை பளு, வாழ்க்கையில டென்ஷன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள். ஆனால் சரி பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. அப்ப இந்த பிரமிக்கிறத வந்து மூளையை வந்து குளிர்ச்சிப்படுத்தும். இதுல பிரமி எண்ணெயே செய்யலாம், தைலம். அதை வந்து கூட வாரத்துல நாள் தேய்ச்சி வந்து குளிக்கலாம். இது உள்ளுக்குள்ள சாப்பிடலாம், தைலத்தை வந்து தேய்ச்சி குளிக்கலாம். மனப்பதட்டம், மனக்குழப்பம், சில பேர்த்துக்கு வந்து மனக்குழப்பம். ஒரு வீட்டை பூட்டிட்டு தான் வெளியே போவாங்க. அப்புறம் பாதி வெளியே நினைப்பேன், வீட்டை போட்டணுமா இல்லையா, சாவி வச்சுட்டுன்னு கார் லாக் பண்ணி வருவாங்க. கார் லாக் பண்ணா இல்லையா, இதெல்லாம் மூளையில ஏற்படுற அந்த டிஃபிஷியன்சி தான், அந்த உயிராற்றல் லைஃப் எனர்ஜி டிஃபிஷியன்சினால தான் இந்த மூளைக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து கொலப்ஸ்டால் ஆகுது. அப்போ அதை குளிர்ச்சிப்படுத்தும் போது இந்த மனக்குழப்பம் மனப்பதட்டம் வந்து செய்யும். குழந்தைகளுக்கு வரும் தோஷம். குழந்தைகளை சில பேர் பார்த்தா ஹைப்பரா இருப்பாங்க. சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹைப்பரா, அதை தூக்குறது தூக்கிட்டு அடிக்கிறது தூக்கி ஓடிச்சு, அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க, ஓடுவாங்க ஓடுவாங்க ஏறுவாங்க குதிப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகள். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அனுபவமான மருந்து. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளுக்கு வாரத்தை ஒரு நாள் பஞ்சகரப்பம் தேய்ச்சி குளிக்கிறது, தைலம் தேய்ச்சி குளிக்கிறது, அதுக்கடுத்து இந்த மருந்து தினசரி காலை மாலை போடுறது. இப்பெல்லாம் வந்து நிறைய காம்படிஷன் எக்ஸாம் வருது, எல்லாத்துக்கும் எக்ஸாம் வச்சாச்சு. அந்த எக்ஸாமில் சில பேர் வந்து பாஸ் பண்ணணும்னாக்க நிறைய படிச்சிருப்பாங்க, பிள்ளைங்க நிறைய அழகாக படிப்பாங்க. ஆனால் எக்ஸாம் டைமில் வந்து குழப்பம் அடைஞ்சிடுவாங்க, அரேஞ்ச்மெண்ட் வந்து ஞாபகத்திறன் குறைஞ்சிரும். அந்த ஞாபகத்திறன் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பிரமிக்கிறத சாப்பிட்டுருந்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாதம் +2 உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஒரு மார்க் எடுப்பாங்க. நல்லா ஒரு நீட் எக்ஸாம் ஆகுது, எந்த காம்படிஷன் எக்ஸாம் நல்லா வின் பண்ணலாம். ஸோ மூளையில குளிர்ச்சிப்படுத்தும் போது அந்த ஞாபகத்திறனும் வந்து அதிகப்படுத்தும். மன வெறுப்பில் இருப்பாங்க சில பேர், எதை பார்த்தாலும் இருக்கு. என்ன அந்த ஆட்சி மாதிரி என்னங்க பண்ண போகுது, என்ன ஒய்ஃபு கட்டி என்ன போகுது, என்ன இவர் கல்யாணம் பண்ணி என்ன போகுது, என்னங்க வாழ்க்கை. அவங்ககிட்ட எதை பேசினாலும் நெகட்டிவாகவே பேசுவாங்க. எங்கேயா வேலைக்கு போற, வேலைக்கு போய் என்ன பண்ண போற, எதை கேட்டாலும் வெறுப்பு, மன வெறுப்பு. இவங்களாம் மனசுலங்கிற அந்த மூளையில அதிகப்படியான உஷ்ணம் ஏறதுனால எல்லாம் விரக்தியாவே பேசுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மருந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில வந்து ஒரு பிடிப்பு வரும். இந்த லைஃப்ல வந்து ஒரு உழைக்கணும், ஒரு மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு வரும். அதுக்கு இந்த மருந்து வந்து அற்புதமான மருந்து. சில பேர்த்துக்கு அதீத சிந்தனை, ஒரே நேரத்தில் 4 வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. நம்ம கள்ளக்குறிச்சிக்கு போறோம் அப்படின்னாக்க ஒரே நேரத்தில் கள்ளக்குறிச்சி போறது ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் கள்ளக்குறிச்சி போயிட்டு நாளைக்கு செய்யற வேலையில இன்னைக்கே நினைச்சு குழப்பிட்டு போறது. இப்போ பிரசன்ட்ல நம்ம இருக்கிறது இல்லை. அப்ப இது அதீதமான ஹைப்பரா சிந்தனைப்படுது. ஏன்னா அதிகப்படியான உஷ்ணம் மூளையில இருப்பதனால ஹைப்பரான சிந்தனைகள் நமக்கு வரும், பதட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மருந்து ரொம்ப அருமையா வேலை செய்யும். சில பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம், நீ எதை சொல்லுங்க கோபம், புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கே கோபம் ஏன் படுறேன்னு அவங்களுக்கே தெரியாது. எதை பார்த்தாலும் கோபம், எதை நினைச்சாலும் கோபம், வேலையில கோபம், குடும்பத்துல கோபம், போற வழியில கோபம், டிராஃபிக்ல கோபம், யாரை பார்த்தாலும் திட்டு, ஒரு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, இவர் நாம மட்டும் தான் நல்லா இருக்கிறோம், மீது எல்லாமே சரியில்லைங்கிற மாதிரியானே உலகத்து மேல ஒரு பயங்கரமான கோபம். அந்த கோபம் எல்லாம் இந்த மருந்து சாப்பிட்றதுனால தனியும் நமக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை வாதம், இளம் பிள்ளையிலே ஹைப்பர் அசிடிட்டி போயிட்டு வாதம் வந்து இழுத்துக்கும். அந்த இளம்பிள்ளை வாதத்துக்கு மிக அற்புதமான மருந்து இந்த மருந்து வந்து. சிலருக்கு வந்து குழந்தையின்மை, இப்போ கர்ப்பப்பையில பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகி அது குழந்தை வராது. அந்த கர்ப்பப்பை சூடுக்கும் இந்த பிரமிக்கிறதும் கர்ப்பப்பையும் மூளையும் குளிர்ச்சிப்படுத்தி, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஈஸ்ட்ரோஜன் மின்ஸ்ட்ரோஜன்லாம் பார்த்தீங்கன்னா மூளையில தான் சுரக்குது. ஸோ அந்த சுரப்பைகளை சமப்படுத்துவதற்கு நமக்கு இந்த பிரமிக்கிறத வேலை செய்யும். பெண்களுக்கு சாப்பிட்டா பெண்களுக்கு குழந்தையின்மை சரி பண்ணும்.
ஆண்களுக்கு சாப்பிடும்போது இந்த விந்தணுக்கள் பையெல்லாம் வந்து குளிர்ச்சிப்படுத்தி விந்தணுக்கள் வந்து பலமா இருக்கும். நீடித்த தாம்பத்தியம் கொள்ளலாம். ஆண்மை அதிகரிக்கும். நல்ல உடல் வந்து பலமா இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஏன்னா சில பேர்த்து சட்டன் நேத்துக்கு சொன்னதை விட நீங்க மறந்து நேத்துக்கு என்னப்பா காலைல சாப்பிட்ட அப்படியே மறந்துடுவாங்க. ரொம்ப ஷார்ட் மெமரி மாதிரி இருக்கு. ஏன்னா உலக யூடியூப்ல ரீல்ஸ்ல எல்லாம் பதட்டமா நம்மளாம் வாழ்றதுனால நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ இந்த ஞாபக மருந்துக்கு மிக அற்புதமான மருந்து. ஸோ இந்த இது லைஃப் லாங் நோய் இல்லை, எதுவுமே இல்லை, நான் சாப்பிடலாமா சார்? நான் எதுவுமே எனக்கு எந்த குறைபாடும் இல்லை, நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன், சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எதுக்கு அப்படின்னா நீ என்றும் இளமையாக இருக்கலாம், என்னைக்கும் காயகற்ப நோய் வராம நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கலாம். இது ரெகுலரா எடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான். இது ஒரு உணவு போன்ற ஒரு மருந்து, பெரிய ஒரு மருந்துன்னு நம்ம கருத வேண்டியதில்லை. இயல்பா எல்லாரும் சாப்பிடக்கூடிய மருந்து தான். மன அமைதி வரும், நல்லா தியானத்துல ஒருமுக சிந்தனை வரும், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டா யோக முறையில் நல்ல யோகத்துக்கு வரும், ஞானம் பிறக்கும், புது புது சிந்தனைகள் பிறப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா 9 விஷயம் புரிஞ்சுக்குவாங்க. எக்ஸ்ட்ரா நாலேஜ் எல்லாம் வளருது. ஸோ இது போன்ற மூளையை குளிர்ச்சிப்படுவதனால் எல்லா நோய்களும் நமக்கு வந்து குணமாகும். உடல் ஆரோக்கியமாகவும் மனநலமும் உடல் நலமும் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க வந்து இந்த பிரமிக்கிறதை சாப்பிட்டு பயன் பெறுங்கள். இதை அருளிய நம்ம சித்த பெருமக்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். சித்த மார்க்கத்திலையும் தமிழர்கள் வாழ்வின் முறையும் நீங்களா வாழ்ந்து கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் கருணையால நோயற்ற வாழ்வும் பெருவாழ்வு பெறணும். அடுத்தடுத்து வாழ்க்கையில அடுத்தடுத்து ஆனந்தத்துல நீங்களா திகழன்னு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் பிரார்த்திக்கிறேன், விண்ணப்ப செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, மல்லல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.